அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு சி.வி. சண்முகம் அவர்கள் நேற்றைய தினம் பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய முறையில் பேசியிருக்கிற பேச்சு என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. அரசு நலத்திட்டங்கள் ஏழை எளிய மக்களுக்கு தேவையான ஒன்று என்கிற முறையிலே தான் அதிமுக ஆட்சி காலத்திலும் பல நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இப்போது திமுக ஆட்சி காலத்திலும் பல புதிய நலத்திட்டங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் அந்த நலத்திட்டங்களில் வழங்கக்கூடிய பொருட்களோடு பெண்களை சமப்படுத்தி, அகிரிணை பொருட்களோடு பெண்களை சமப்படுத்தி இவங்களே இலவசமாக கொடுப்பாங்க என்ற முறையில் சொல்லியிருப்பது என்பது வன்மையான கண்டிக்கத்தக்கது. ஒரு ஆணாதிக்க சிந்தனையிலிருந்து பெண்களை ஒரு போகப் பொருளாக, அதை ஒரு பொருள் என்கிற முறையில் அவர் கருதக்கூடிய அந்த ஆணாதிக்க சிந்தனையுடைய வெளிப்பாடு தான் இத்தகைய முறையில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருப்பது. அவர் பாராளுமன்ற உறுப்பினர் இப்படி பேசுவது என்பது எல்லோருமே கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த பிரச்சனையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு சி.வி. சண்முகம் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறேன். இது போன்ற பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள், அறிமுகமான நபர்கள் பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் பேசுவது என்பது எந்த விதத்திலுமே ஏற்க முடியாது. இது போன்ற பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும் என்று நான் பொதுவாக வேண்டுகோள் என்பது விடுக்க விரும்புகிறேன். இரண்டாவது, திருப்பரங்குன்றம் மழை சம்பந்தமான தீர்ப்பு என்பது 2 நாட்களுக்கு முன்பாக வந்திருக்கிறது, அனைவருக்கு தெரியும். ஏற்கனவே 2 நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பு சம்பந்தமாகத்தான் 3வது நீதிபதிகளுடைய தீர்ப்புக்காக அந்த வழக்கு என்பது ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் காலங்காலமாக சிக்கந்தர் மலையில் ஆடு கோழி பலி கொடுப்பது என்பது ஒரு காலங்காலமாக இருந்து வந்திருக்கிற ஒரு பழக்கம். அனைத்து கோயில்களிலும் அல்லது அனைத்து தர்காக்களிலும் ஒரே மாதிரியான வழிபாட்டு முறை என்பது இந்தியாவில் கிடையாது. ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறை, ஒவ்வொரு தர்காவிலும் ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறை என்பதுதான் இந்தியாவில் இருக்கிறது. ஆகவே திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய தர்காவை பொறுத்தவரை அங்கு ஆடு கோழி பலி கொடுப்பது என்பது காலங்காலமாக இருந்து வந்திருக்கிற ஒரு விஷயம். ஆனால் அதை தடை செய்ய வேண்டும் என்கிற முறையில் இப்போது நீதிபதி தீர்ப்பளித்திருப்பது என்பது ஒருவித மக்களுக்கு தங்களுடைய வழிபாட்டு உரிமையில் தலையிடக்கூடிய ஒன்றாக இந்த தீர்ப்பு என்பது அமைந்திருக்கிறது என்கிற கருத்து என்பது இருக்கிறது. இரண்டாவது, சிக்கந்தர் மலை என்று அதை கூடாது, திருப்பரங்குன்றம் மலை என்றுதான் அழைக்க வேண்டும் என்கிற முறையில் ஒரு அறுதியிட்டு நீதிபதி அவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இது சம்பந்தமாக ஏற்கனவே அது ஒரு தொல்லியல் துறையினுடைய பாதுகாக்கப்பட்ட பகுதி என்கிற முறையில் ஏராளமான ஆதார ஆவணங்கள், ஏற்கனவே 1920ஆம் ஆண்டு 23 ஆண்டு வழங்கிய தீர்ப்புகள் போன்றவைகள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே இந்த பிரச்சனையில் தமிழ்நாடு அரசாங்கம் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று கட்சியின் சார்பில் நாங்கள் கேட்டுக்க விரும்புகிறோம். ஏன்னால் இந்த 2 நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பு மாறுபட்டதாக இருக்கிறது. இப்போ 3வது நீதிபதி வழங்கியிருக்கிறது ஒரு வகையில் ஒரு மாறுபட்ட தீர்ப்பாக இருக்கிறது. ஆகவே இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசாங்கமே மேல்முறையீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்க விரும்புகிறோம். 3வது, இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் கரூர் துயர சம்பந்தமான வழக்கிலே இன்றைக்கு ஒரு இடைக்கால தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தால் இடைக்கால தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கு விசாரணைக்கு பிறகு ஏராளமான புதிய தகவல்கள் என்பது வந்திருக்கிறது. மனு தாக்கல் செய்தவரே எனக்கே தெரியாமல் மனு தாக்கல் என்னுடைய பெயரில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற முறையில் 2 நபர்கள் இன்றைக்கு எழுத்துப்பூர்வமான மனுக்களை அங்கே தாக்கல் செய்திருக்கிறார்கள். எங்களுக்கே தெரியாது, நாங்கள் யாரும் சிபிஐ விசாரணை கேட்டு கோர்ட்டுக்கு வரல, எங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற விவரங்கள்லாம் இப்போ வந்திருக்கிறது. அதன் மீது தமிழ்நாடு அரசாங்கம் பதில் மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்கிற முறையில் அதன் மீது நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அது ஒரு செப்பரேட் வழக்காக உச்சநீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோரியது பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நபர் போட்ட வழக்கிலே தான் இன்றைக்கு சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் என்பது உத்தரவிட்டிருக்கிறது. அதில் நீதிபதிகள் சொல்லியிருக்கிற பல விஷயங்கள் கடுமையான விமர்சனத்துக்கு உரியது. குறிப்பாக அதை மேற்பார்வையிடுவதற்கான 2 போலீஸ் அதிகாரிகள், காவல்துறை 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாட்டில் பிறந்தவராக இருக்கலாம். இது தமிழ்நாட்டில் பிறந்தவராக இருக்கக்கூடாது, ஆனால் தமிழ்நாடு கேடராக இருக்கலாம் என்ற முறையில் சொல்லியிருப்பதெல்லாம் ரொம்ப அதீதமான ஒரு விஷயமா இருக்கு.
அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து நேர்மையான போலீஸ் அதிகாரிகள் யாருமே இல்லை என்று உச்சநீதிமன்றம் கருதுகிறதா என்கிற கேள்வியை வந்து நான் எழுப்ப விரும்புகிறேன். எல்லோருமே ஒரு சார்புத்தன்மையோடு தான் நடந்து கொள்வார்கள் என்கிற ஒரு முன் தீர்மான கருத்தின் அடிப்படையில் நீதிபதிகள் இத்தகைய கருத்துக்களை தெரிவித்ததாகத்தான் கருத வேண்டியிருக்கிறது. இது கொஞ்சம் கூட ஏற்புடையதில்லை. அதிகாரிகளுடைய நேர்மையை சந்தேகிக்கக்கூடிய வகையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அவங்க பேரை கூட சொல்லியிருக்கலாம். 2 IPS அதிகாரிகள் யார் என்கிற பெயரை கூட அவங்களே சொல்லியிருக்கலாம். அவங்கள்ட்ட பட்டியல் இருக்கு, அவர்கள் பற்றிய வரலாறுகள் அவங்க கையில் இருக்கு. அதனால அவங்க நேரடியாக பெயரையே மென்ஷன் பண்ணியிருந்தால் அது பிரச்சனையே இல்லை. ஆனால் 2 IPS அதிகாரிகள் தமிழ்நாட்டு கேடரார்கள்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க தமிழ்நாட்டில் பிறந்தவங்களாகவோ தமிழ்நாடு சம்பந்தமான வழக்குகளை ஏற்கனவே டீல் பண்ணவங்களாகவும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால், அப்படி இருக்கிறவங்க பூராவுமே ஒரு அரசு சார்பாக அல்லது ஒரு சார்புத்தன்மையோடு செயல்படுவார்கள் என்கிற ஒரு முன் தீர்மான கருத்தின் அடிப்படையில் தான் நீதிபதிகள் அப்படி சொல்றதா கருத வேண்டும். ஸோ இது வந்து ஒட்டுமொத்த காவல்துறை அதிகாரிகள் மீதான ஒரு சந்தேகம் என்கிற முறையில் தான் நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியிருக்கு. மறுபடியும் CBI விசாரணை உண்மை வெளிவர வேண்டும். அத்தகைய துயர சம்பவத்திற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏன்னா இதுவரைக்கும் இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்தில் இப்படி ஒரு பெரிய துயர சம்பவம், அது 41 பேர் இறப்பு, நூற்றுக்கணக்கானோர் காயம் என்கிற சம்பவங்கள்லாம் இதுவரைக்கும் நாம் கேள்விப்படாத ஒரு விஷயம். ஆகவே எல்லோருக்குமே அதில் உண்மை தெரிய வேண்டும். அதில் இருந்த லேப்ஸ் என்னவோ அது பூரா கண்டறியப்பட்டு எதிர்காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெறாமல் ஒரு உரிய பாதுகாப்போடு இத்தகைய கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. அரசுக்கும் கிடையாது, மற்ற கட்சிகளுக்கும் கிடையாது. ஸோ அந்த வகையில் CBI விசாரணை மூலமாக அல்லது ஏற்கனவே சொல்லியிருக்கிற சிறப்பு புலனாய்வு குழு அல்லது அருணா ஜெகதீஷனுடைய ஆணையம் போன்ற பல்வேறு குழுக்கள் இப்போது விசாரிப்பது என்பதை போய்கிட்டு இருக்கு. இப்போ அஸ்ரா கார்க் அவர்கள் தலைமையிலான SIT என்ன ஆகும் என்று தெரியவில்லை. இப்போ CBIக்கு வந்ததுக்கு பிறகு அநேகமாக அந்த SIT என்பது செயல்படுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்காது. இவ்வளவு நாள் கண்டுபிடிச்சதை பூராத்தையும் அவங்க ஒப்படைக்க வேண்டிய நிலைமை என்பதுதான் ஏற்படும். ஆனால் இது ஒரு இடைக்கால தீர்ப்பு என்கிற முறையில் தான் இதை பார்க்க வேண்டும். ஏன்னா பெட்டிஷன் போட்டவங்க யாரும் நாங்கள் போடலன்னு சொன்னதுக்கு பிறகு அதன் மீது முறைகேடாக மனு தாக்கல் செய்யப்பட்டு இந்த தீர்ப்பு பெறப்பட்டிருக்கிறது என்று வந்தால் இந்த தீர்ப்பை ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கு. அதனால இது ஒரு இடைக்கால தீர்ப்பு என்கிற முறையில் அதன் மீது இறுதியான தீர்ப்பு என்ன வருகிறது என்பதை பொறுத்து தான் நம்ம வந்து இதில் முடிவுக்கு வர முடியும். பட் எப்படி இருப்பினும் அந்த துயர சம்பவம் நடந்த அந்த குடும்பங்கள் ஒரு பெரிய குழந்தைகள், ஏன்னா 10-11 குழந்தைகள், 19 பெண்கள், ஒரு 11 ஆண்கள் என்கிற வகையில் ஒரு பெரிய இழப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அது நாடு முழுவதுமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் இது மாதிரி ஒரு துயரத்தையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் ஏதாவது ஒரு வகையில் இதன் மீது ஒரு நியாயமான விசாரணை, உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவது, யார் காரணம் என்பதற்கான உண்மையான காரணங்களை மக்களுக்கு வெளிப்படுத்துவது என்கிற முறையில் அந்த விசாரணை அமைய வேண்டும் என்கிற முறையில் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்க்குறோம். ஆனால் இவ்வளவு சம்பவங்கள் நடந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு 15-16 நாட்கள் ஆகிவிட்டது. இதுவரைக்கும் அந்த சம்பவத்துக்கு அந்த பிரச்சார கூட்டத்தின் காரணமாகத்தான் இந்த சம்பவம் என்பது நடைபெறுகிறது. ஆனால் அதனுடைய தலைவர் அல்லது அதனுடைய நிர்வாகிகள் யாருமே இதுவரைக்கும் கரூர் பக்கம் எட்டியே பார்க்கல என்பது ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்குரிய ஒரு விஷயம். எந்த விதத்திலுமே நியாயப்படுத்த முடியாது. இப்போது அவர் வந்து அங்கே செல்வதற்கான பல நிபந்தனைகளை அரசுக்கு விதித்திருக்கிறார். வழக்கமாக அனுமதி கேட்டால் போலீஸ் தான் எங்களுக்கெல்லாம் நிபந்தனைகள் போடுவாங்க. இவர் போலீஸுக்கு அரசாங்கத்துக்கு நிபந்தனை போட்டிருக்காரு. என்னென்ன வகையிலான ஏற்பாடுகள் பூரா செய்ய வேண்டும். ஒரே ஒரு வார்த்தை, இது வந்து துக்க நிகழ்ச்சியாக நான் வருகிறேன், துக்கம் நடந்த வீடுகளில் நபர்களை சந்திப்பதற்காக வருகிறேன், வேறு யாரும் வரக்கூடாது என்று இவர் தொண்டர்களுக்கு உத்தரவிடுவதற்கு பதிலாக எவனுமே வராமல் நீங்களாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அரசுக்கு, காவல்துறைக்கு அவர் உத்தரவிடுவது என்பது எந்த விதத்திலும் ஏற்கத்தக்கதில்லை. அவங்க கட்சிக்காரங்களை அவர் கட்டுப்படுத்த முடியலன்னா காவல்துறை நாளை கட்டுப்படுத்துறது அல்லது அதன் மீது அவங்க கட்டுப்படாமல் போகிறாங்கங்கிற முறையில் காவல்துறை தரப்பில் ஒரு கடுமையான நடவடிக்கை போக்குவரத்து, அதுவும் நாளைக்கு விமர்சனத்துக்கு தான் உள்ளாகும். எல்லா தலைவர்களுமே போயிட்டாங்க. போகாத ஒரே ஒரு கட்சி தாவேகா மட்டும்தான். இதை எந்த விதத்தில் நியாயப்படுத்த முடியும்? இவருக்கு போனால் பாதுகாப்பு இருக்காதுன்ற முறையில் அவர் சொல்லிட்டு இருக்கிறது என்பது ஏற்கத்தக்கதில்லை. அவங்க ஆட்கள் அப்படி இல்லை, அவங்க ஆட்களால் தான் அவருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பாதிப்பு வரும்னு சொல்லி அவர் நினைக்கிறாரா? பொதுமக்கள் யாராவது தொந்தரவு பண்ணுறாங்களா? ஸோ இது வந்து ஒரு சம்பவம் நடந்த பிறகு ஒரு ஆறுதல் தெரிவிப்பது, இரங்கல் தெரிவிப்பது, சம்பந்தப்பட்ட குடும்பத்துக்கு ஆறுதலாக நிற்பது என்பது எல்லோருமே இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இதுவே ஒரு பெரிய
நிகழ்வாகவும் இது ஒரு பெரிய யாராலும் செய்ய முடியாத ஒரு காரியம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை விஜய் அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருப்பது என்பது எந்த விதத்திலும் ஏற்கத்தக்கதல்ல. இப்போது அவர் எப்போது போவார் என்பது பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஒவ்வொரு தேதிகள் மாற்றி மாற்றி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது அவர் தாமதமாக வந்தது, ஒரு பெருங்கூட்டத்தை அழைத்து கொண்டு வந்தது தாமதமாக வந்தது. அதன் விளைவாகத்தான் இந்த நெரிசல் ஏற்பட்டு மக்களுடைய மரணம் என்பது நிகழ்ந்திருக்கிறது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அதை திசை திருப்பக்கூடிய வகையில் பல்வேறு விதமான பொய் பிரச்சாரங்களை யூடியூபர்களை பயன்படுத்தியும் பல்வேறு சமூக வலைதளங்களின் மூலமாகவும் கடுமையான பொய் பிரச்சாரத்தை பிஜேபி, அதிமுக, தாவேக 3 கட்சிகளும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இது நல்ல ஆரோக்கியமான அரசியலுக்கு உகந்தது அல்ல என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அடுத்து இங்கே நம்ம கந்தர்வக்கோட்டை தொகுதியில் ஒரு சிப்காட் துவக்குவதாக அறிவிக்கப்பட்டு நீண்ட காலமாக அது நிலுவையில் இருக்கிறது. அறிவிக்கப்பட்ட சிப்காட் என்பதை துவக்குவதற்கான நிலம் கையகப்படுத்துவது, நிதி ஒதுக்கீடு போன்ற நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்படாமல் ஒரு அறிவிப்போடையே நிற்பது என்பது பொருத்தமல்ல. ஒரு பின்தங்கிய தொகுதி என்கிற முறையில் உடனடியாக அந்த சிப்காட் துவக்குவதற்கான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசாங்கம் துரிதப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்க விரும்புகிறேன். ஏன்னா அடுத்த சில மாதங்கள் தான் தேர்தலுக்கு இருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அறிவிப்பை நடைமுறைப்படுத்துவதற்குரிய செயல்பாடுகளை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன். அதே மாதிரி கந்தர்வக்கோட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் உயிரி மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு தொழிற்சாலை என்ற ஒரு தனியார் தொழிற்சாலையை துவக்குவதற்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த உயிரி மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு தொழிற்சாலை என்பது ஒரு கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்து என்பது இருக்கிறது. அந்த பகுதி மக்கள் கடுமையான எதிர்ப்பை அதற்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அங்கே ஒரு தனியார் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு தொழிற்சாலை அமைப்பத அந்த முயற்சியை அரசு கைவிட வேண்டும். பொருத்தமான மக்களுக்கு பாதிப்பில்லாத வேறு இடங்களில் அமைப்பதற்கு அதுக்கான பொதுமக்களோடு கருத்துக்களை கேட்டு முடிவு செய்ய வேண்டும். தானடித்த மூப்பாக நாங்கள் அறிவித்தது என்கிற முறையில் அப்படி ஒரு பொதுமக்களுடைய விருப்பத்திற்கு விரோதமான முறையில் செய்வது என்பது கூடாது என்பதை கட்சியின் சார்பில் அவர் பொறுத்த விரும்புகிறார். இந்த நிலையில ஏற்கனவே கரூர் தொகுதியை பொறுத்த மட்டும் பல்வேறு டிராக்டர்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஏற்கனவே செந்தில்பாலாஜி விவகாரத்துல அவர் படம் வாங்கினான்னு சொல்லி முதல்ல மனதாக்கம் பண்ணது பாதிக்கப்பட்டவர் தான். அதுக்கப்புறம் படம் வாங்கி செட்டில் பண்ணாரு அப்படின்னு போட்டதும் அதே கரூர் பொதுமக்கள் தான். அப்படிங்கும்போது இதுல கரூர் இந்த இன்சிடென்ட்டை பொறுத்த மட்டும் வேற எந்த ஊர்ல இருந்தாலும் இது போன்று வெளிச்சத்துக்கு வந்திருக்காங்க. கரூர் இருந்ததுனால இது ஏகப்பட்ட சிக்கல், இடியாம சிக்கல் போய் இல்லை அனைவரும் கரூர் சமூகத்துல பல்வேறு நாட்கள் இருக்கு. செந்தில்பாலாஜி விவகாரத்திலே அவங்கதான் வருஷம் மறுத்தாக்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் செட்டில் பண்ணிட்டாரு, எங்க வழக்கு வாபஸ் கொடுத்து போக்குவரத்து எந்த வழக்கு போக்குவரத்து ஊழியர்கள் சரி அதுதான் வழக்கு நடந்துட்டு இருக்க. அவங்க அவர் மேல்முறையில பண்ணிருக்காங்க. மறுபடியும் மறுத்தாக்கம் பண்ணி ஒரு ஏமாற்றாங்க இருக்காங்க. கரூர் பகுதியிலே இது போன்ற சர்ச்சைகள் உருவாயிருக்கிறது எப்படி நம்ம பார்க்கலாம்? இல்லை ஏற்கனவே அவர் மீதான வழக்கை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் வரைக்கும் நிலுவையில் இருக்குது. அவர் ஜாமீனில் போயிருக்காரு. ஸோ அந்த வழக்கை பற்றி இப்போ நம்ம பேச அவசியம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இல்லை இந்த சிபிஐ விசாரணைக்கு கேட்டு போட்டிருக்கிற வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர்கிட்ட அதிமுக சார்ந்தவர் கையெழுத்து வாங்கியிருக்காரு, இன்னொருத்தர்கிட்ட பிஜேபியை சார்ந்தவங்க கையெழுத்து வாங்கியிருக்காங்க. இது 2 தான் வந்திருக்குது. இதுல திமுக திமுக இல்ல திமுக நிர்பந்தித்துனா அது அவங்க தான் சொல்லணும். சம்பந்தப்பட்ட பெட்டிஷனர் திமுகவுடைய நிர்பந்தத்தின் விளைவாகத்தான் நாங்கள் இப்படி மாற்றி சொன்னோம்னு சொன்னா அது அதன் மீது என்னன்னு நம்ம சொல்லலாம். இப்போ இப்படி யூகத்துல திமுகவுடைய நிர்பந்தத்தினால தான் சொல்லி ஒரு யூகத்துல எப்படி இப்ப நம்ம பதில் சொல்ல முடியும்? 2வது அதிமுக இல்ல அதிமுகவுடைய முன்னாள் சம்பந்தப்பட்ட பெட்டிஷனர் சொல்றத நம்புறதா, நீங்க யூகத்துல சொல்றத நம்புறதா? சம்பந்தப்பட்ட பெட்டிஷனர் இன்னும் ஒரு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்
அதிமுகவை சேர்ந்தவர், அதிமுக கூட சொல்ல, ரெட்டலை கட்சியை சார்ந்தவர், இவர் தான் என்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கினார்னு சொல்றாரு. சம்மந்தப்பட்ட பெட்டிஷனர் உயிரோடு இருக்காரு. நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க. நாளைக்கு மாத்தி சொன்னா யார்ட்ட மாத்தி சொன்னான்னு கேட்போம். அவ்வளவுதான். அங்க பண்ணும்போது விபத்துன்னு சொல்றாங்க. உயர்நீதிமன்றத்தில் விபத்து நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. வெளியில சொல்லும்போது திமுக சதின்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறது? இல்ல, இந்த சதின்ற பிரச்சாரம் சம்பவம் நடந்த இரவுலேருந்தே தொடர்ந்து அந்த பிரச்சாரத்தை தாவேகா தரப்பினர் சமூக வலைதளங்கள் மூலமாக அல்லது பேட்டிகள் மூலமாக சொல்லிட்டே இருந்தாங்க. அப்படி உண்மையிலே சதி நடந்திருந்தா அவங்க எழுப்ப வேண்டிய இடம் நீதிமன்றம் தான். ஆனால் நீதிமன்றத்தினுடைய எந்த ஒரு அஃபிடவிட்லையும் சதி என்று அவர்கள் குறிப்பிடவில்லை. ஆகவே அதிமுக அரசாங்கத்தின் மீது ஒரு பழி சுமத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செய்யப்பட்ட ஒரு அவதூறு பிரச்சாரம் என்பதுதான் சதி என்பதை பொறுத்தவரை. சதி உண்மையிலே நடந்திருந்தால் அதுக்கான ஆதார ஆவணங்களோடு அவங்க வந்து நீதிமன்றத்தில் தான் அதை சமர்ப்பிக்கணும். அல்லது காவல்துறையில் முறையாக கொடுத்தப்பட்ட புகாரில் சதி நடந்தது என்று குறிப்பிட்டிருக்கணும். அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஒரு அவதூறு பிரச்சாரத்தை கிளப்ப வேண்டும், திமுக அரசாங்கத்தை கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செய்யப்பட்ட ஒரு அவதூறு பிரச்சாரம் அது. அந்த கட்சியோட சேர்ந்த ஆதவர்ஜனா பேசியிருக்காரு. இது நாங்க தமிழக வெற்றி கழகத்தை திமுக இந்த சம்பந்தமா முடக்க நினைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பாஜக ஃபுல்லாவே இந்த சிபிஐக்கு மாற்றப்பட்டது ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. திமுக அவங்களும் ஒரு போக்கத்தை உண்டு பண்ணாங்க. அது நம்ம மறக்க முடியாது. திமுக சார்ந்த சமூக வலைதளங்கள் விஜய் நாங்க சொல்றோம், திமுக சொல்லுது, நாங்களே சொல்றோமே. அவர் 7 மணி நேரம் தாமதமாக வந்தது. காலையிலிருந்து மக்கள் வெயில்ல தண்ணி இல்லாம சோறு இல்லாம அங்க இருந்தது. அந்த பெரும் கூட்டத்தில் அப்படி இருக்கிற போது இயல்பாகவே ஆக்சிஜன் குறைவு உட்பட ஏற்பட்டு நீர்ச்சத்து குறைவு ஏற்பட்டு அதனால்தான் மயக்கமடைந்தார்கள். இன்னும் திமுக சொல்றது, சிபிஎம் சொல்லுகிறது. அதே திமுக சொல்லுது என்று சொல்றீங்க. சார், புஷி ஆனந்த் இல்ல, நான் சொல்றதை கேளுங்க. புஷி ஆனந்த் 12 மணிக்கு அவர் விடுவார்னு பேட்டி கொடுக்குறாரு. எங்கேருந்து பேட்டி கொடுக்குறாரு? அங்கேருந்து பேட்டி கொடுக்குறாரு. 12 மணிக்கு விடுவார்னா 9 மணிலேருந்து ஜனங்க கூட்டிட்டு இருக்காங்க. 3 மணிலேருந்து 10 மணிக்குன்றதெல்லாம் பின்னாடி வந்த தகவல், போலீஸ் அப்புறம் கொடுத்தது போனதுன்றதெல்லாம். கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அதிகாரப்பூர்வமாக 12 மணிக்கு விஜய் அவர்கள் கரூரில் பேசுகிறார் அப்படின்னு பொதுச் செயலாளர் சொல்றதை நம்புவாங்களா? வேற யாரோ வர்றதை சொல்றதை நம்புவாங்களா? இப்போ 12 மணிக்கு வர்றாருன்னா இயல்பாக 9-10 மணிலேருந்து கூட்டம் கூடுறது என்பது இயல்பாக நடக்குது. எந்த விதமான அடிப்படை ஏற்பாடு இல்லாம, குடிக்க தண்ணி இல்லாம, பொழுதுனைக்கு காத்திருக்கிற மக்களுக்கு உணவு ஏற்பாடு பண்ணாம, நாங்களும் தான் மதுரையில் மாநாடு நடத்தினோம். 2 லட்சம் பேத்துக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க. ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் உண்டா? அதுக்குரிய ஏற்பாடு செய்ய வேண்டியது யார் நிகழ்ச்சியை நடத்துகிறார்களோ அந்த கட்சியினுடைய கட்சி தரப்புலேருந்து செய்ய வேண்டிய விஷயம். இப்போ நாங்கள் நடத்துறோம்னா நாங்கள் தான் பொறுப்பு. போலீஸை நம்பி நாங்கள் மாநாடு நடத்துறது இல்லையா? போலீஸை இப்போ நீங்கள் குற்றம் சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்கள் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் நாங்கள் தான் அதுக்கு பொறுப்பு. எங்களுடைய தொண்டர்களை வச்சு தான் நாங்கள் ஒழுங்குபடுத்துகிறோம். அதுக்குரிய ஏற்பாடு பூரா நாங்கள் தான் பண்ணுறோம். காவல்துறை பண்ணுதான், அரசாங்கம் பண்ணுதான் நாங்கள் இது பண்ணணும். முறையாக அனுமதி கேட்க வேண்டியது எங்களுடைய கடமை. சட்டப்படியான அனுமதியை கேட்குறோம், அவ்வளோதான். மற்றதெல்லாம் நாங்கள் தான் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி அடிப்படையில் எந்த ஏற்பாடுமே பண்ணாமல் பொறுப்பற்ற முறையில் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணது அவங்க. அது எப்படி அவங்களுக்கு பொறுப்பே இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்களா? யார் சொல்ல முடியும்? இல்ல இப்ப நான் சொன்னதுல என்ன நீங்க மாறுபடுறீங்க? காலையிலிருந்து தண்ணி இல்லாம சோறு இல்லாம மக்கள் அங்க வெயில்ல காக்க வச்சது என்பது அதுக்கு அடிப்படை காரணமா இல்லையா? அவ்வளவு பேத்துக்கு அரசு தரப்புல இருந்து தண்ணி உணவுலாம் ஏற்பாடு பண்ணணும்னு நீங்க சொல்றீங்களா? யாராவது சொல்ல முடியுமா? தெளிவா கூட்டத்துக்கு கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், குழந்தைகளை அழைத்து வர வேண்டாம். நீங்க வீட்டுல யாரு அழைச்சிட்டு வந்தது? அதாங்க நானும் கேட்கிறேன் சார், நானும் அதான் கேட்கிறேன். இவர் சொல்றத அவங்க கட்சிக்காரவங்க கேட்கலன்னா அதுக்கு யார் பொறுப்பு? ஏதோ அரசாங்கம் திட்டமிட்டு கர்ப்பிணி பெண்களையும் குழந்தைகளையும் கூட்டு வந்ததா? என்ன அடிப்படையில் சொல்றீங்க? இவங்க சொன்னாங்க, அவங்க தொண்டர்கள் யாரும் கேட்கல, அவ்வளவுதானே. அவங்க தலைமை சொன்னப்ப நான் சொன்னேன்னா என் கட்சிக்காரங்க கேட்பாங்க. எங்களை மீறி எங்கள் கட்சிக்காரங்க நடக்க மாட்டாங்க. நடந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு ஏற்றுக்குவோம். அப்படி பொறுப்பேற்றுக்கிற தைரியம் முதல்ல வரணும் கட்சி தலைமைக்கு. ஒரு தவறு நிகழ்ந்து விட்டது, ஒரு விபத்து நிகழ்ந்து விட்டது, தப்பு தான், இனிமேல் நடக்காமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று நாணயமாக தைரியமாக சொல்லுகிற
ஒரு நாணயம் என்பது முதலில் வேண்டும். குறைஞ்சபட்சம் அது கூட கிடையாது. இந்த சம்பவம் யாரை பழி சொல்லலாம் என்கிற முறையில் அலையக்கூடாது. ஒரு துயரம் நிகழ்ந்து விட்டது. எல்லோருமே எதுக்கு நாங்கள் பதில் அடிச்சுட்டு போனோம் அடுத்த நாள் காலையில்? எதுக்காக போனோம்? ஒரு துயரம் நிகழ்ந்து விட்டது. அந்த துயரத்தில் இருக்கிற மக்களுக்கு ஆதரவாக தமிழகம் இருக்கிறது என்கிற ஒரு ஆறுதல் மொழியை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். மீதி இருக்கிறவங்களை காப்பாற்றி ஆகணும். அதற்கு உரிய முறையில் அரசு நடவடிக்கை எடுக்கணும் என்ற முறையில் தானே எல்லாருமே அங்கே போனோம். அந்த முறையில் ஒரு அணுகுமுறை தாவக்காவோட இன்றைய தேதி வரைக்கும் இருந்திருக்கா? இன்னைக்கு ஆதரவு பேட்டி கொடுக்கும்போது அவர் சொல்றாரு, நாங்க வந்து கரூருக்கு தாண்டி நமக்கு வெளியே இருந்துட்டு அவர் காவல்துறை அழிச்சு பேசினோம். எங்களை இப்போ வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கு, நீங்க வர வேணாம் சொல்லி காவல்துறை தான் சொன்னதா, அதனால நாங்கள் திருப்பி போயிட்டோம் அப்படிங்கிறது ஆதரவு தான் இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. இப்போ ஒரு ஏங்க அன்னைக்கு போனால் அடுத்த நாள் காலையில் வருது, என்ன சார் சொல்றீங்க? இந்த சம்பவத்தை ஏங்க அவர் இரவோடு இரவா சென்னைக்கு போயிட்டாரா இல்லையா? அப்புறம் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்த பிரச்சனை எங்க வருது? இந்த சம்பவத்தை வைத்து தமிழக சரி. திமுக முடக்க நினைத்ததுன்னு சொல்லி ஒரு புகார் எடுத்திருக்காரு ஆதரவு. அதாவது விக்கிரவாண்டியில துவங்கி கரூர் வரைக்கும் ஏராளமான நிகழ்வுகள் அவங்க கட்சியின் சார்பில் நடைபெற்றிருக்கு. எல்லா நிகழ்வுகள்லையும் இந்த மாதிரி மயக்கமடைகிறது, 1-2 விபத்துக்கள், மரணம், எல்லா நிகழ்வுகளையும் நடந்திருக்கு. இப்போ அது பூரா தொகுத்து சொல்றதுன்னா சொல்லலாம், அதெல்லாம் நேரம் இல்லை. விக்கிரவாண்டியில துவங்கி அல்லது மதுரை மாநாடாக இருக்கட்டும், விக்கிரவாண்டியாக இருக்கட்டும், அரியலூராக இருக்கட்டும், திருச்சியாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் அது நடந்திருக்கு. நீதிமன்றங்கள் விதித்த நிபந்தனைகளை அவர்கள் கடைபிடிக்கவில்லை என்பது உட்பட அதுக்குள்ள இருக்கு. அதனால இன்னைக்கு அவரு அதனால முடக்கிறதுக்கு நினைக்கிறாங்க. காவல்துறை தானே அனுமதி கொடுத்தது, முடக்கிறாங்கன்ற பிரச்சனை எங்க வருது? எல்லா நிகழ்வுகளுக்கும் காவல்துறை தான் அனுமதி கொடுத்திருக்கிறது, காவல்துறை பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது. போதுமானதா இல்லையா என்கிற விவாதம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு. இதுல தமிழ்நாடு அரசாங்கம் ஏதாவது உங்க நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது, தடை விதிக்கிறாங்க போறாங்கன்னு சொன்னா நீங்க சொல்றதுல நியாயம் இருக்கு. எல்லா நிகழ்வுகளுக்கும் தமிழ்நாடு காவல்துறை, தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுத்தாலும் அது பூரா நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் முடக்க நினைக்கிறாங்கன்ற பிரச்சனை எங்க வருது? எல்லா கட்சிகளும் சாவாக்காவை முடக்கிறதுக்காக இந்த பிரச்சனையிலே கையில இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்றாங்க. ஏற்கனவே இந்த தாவாக்கா வந்து மிரட்டப்படுது, எல்லாம் பண்ணுன்னு சொல்லி பண்ணிருக்காங்க. என்ன மிரட்டினாங்கன்னு சொல்லுங்க சார். வளர்த்துடக்கூடாதுன்றதுக்காக பொத்தாம் பொதுவா மிரட்டுறாங்க போறாங்கன்னு சொல்லக்கூடாது. எந்த பிரச்சனையில யார் மிரட்டினது, அதனால இவங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுச்சு தெளிவா சொல்லணும். சும்மா பொத்தாம் பொதுவா போற போக்குல கூட்டம் சொல்றதுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்ல முடியாது. திமுக பயந்துருக்காரு. திமுக மேல விஜய் மேல ஏன் வழக்கு போடல? ஏன் விஜய் வந்து கைது பண்ண முடியல? ஆதரவு கைது பண்ண முடியல? ஒரு நாள் விஜய்க்கு பயந்து விஜய்க்கு பயந்து இவங்க வழக்கு போடாம இருந்தாங்களா? இவங்களை கைது பண்ணாங்க. இல்ல இது வரைக்கும் வந்து அவங்க வந்து ஆதரவு இல்ல இது சம்பந்தமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெளிவா அரசுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவுபடுத்தியிருக்காரு. ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு, அது விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. எஸ்ஐடி போட்டது பொறுத்தவரைக்கும் உயர்நீதிமன்றம் தானாக முன் வந்து அவங்க போட்டது எஸ்ஐடி, தமிழ்நாடு அரசாங்கமோ அல்லது திரு விஜய் அவர்கள் தரப்புலேயே கேட்டு போடல, உயர்நீதிமன்றம் தானாக முன் வந்து போட்டது. விசாரணை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவரை ஏன் கைது பண்ணல, இவரை ஏன் கைது பண்ணலன்னு கேட்கறதுல என்ன அர்த்தம் இருக்க முடியும்? விசாரணையுடைய முடிவுல ஃபைண்டிங்ஸ் என்ன வருதோ அதை பொறுத்து நடவடிக்கை என்பது எடுப்பாங்க. இந்த மாதிரி தமிழக அரசோட விளக்கத்தை கொடுக்குறாங்க. ஒன்ஸ் நீங்க வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க அரசுக்கு இது பைண்டிங் இல்ல சார், அது வந்து முழு விசாரணை நடத்தி அறிக்கை கொடுக்கணும். இல்ல தவறான பல பொய் தகவல்களை சமூக வலைதளங்களில் பரப்பி கொண்டிருக்கிற போது விளக்கமளிப்பது என்கிற முறையில் அரசு அதிகாரிகள் அந்த விளக்கத்தை கொடுத்தாங்க. அவங்க அமுதா ஐஏஎஸ் அவர்கள் தலைமையிலான அந்த ஒரு பேட்டியை தானே சொல்றீங்க நீங்க. மின்சாரம் நிறுத்தப்பட்டதா ஒரு செய்தி வருது, மின்சாரம் நிறுத்தப்படலன்றதுக்கான ஒரு விளக்கம் சொல்றாங்க. அந்த மாதிரியான விளக்கங்கள் தவிர இதுல வந்து இவர் காரணம் அவர் காரணம்ன்ற முறையில் அவங்க ஒன்றும் சொல்லிய அந்த செய்திகளுக்கு அரசின் சார்பில் என்ன விளக்கம் என்கிற முறையில் தான் அவங்க விளக்கத்தை தான் சொல்லியிருக்காங்க. அதுல அரசு வந்து அது பூரா அப்படியே பரப்பிக்கிட்டே இருந்தா அது என்ன ஆகும்? அதனால ஒரு விளக்கம் சொல்றதை பெரிய குற்றமா நீங்க எப்படி சொல்றீங்க? அந்த அறிக்கை மீது தமிழக அரசு என்ன நடவடிக்கை தெரியல. அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் ப்ரமோஷன்ல அதெல்லாம் ஏற்கனவே கட்சியின் சார்பில் நாங்கள் வந்து விளக்கியிருக்கோம் சார். அருணா தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டை பொறுத்தவரை அருணா ஜெகதீசன் ஆணையத்தினுடைய அந்த அறிக்கையின் மீது தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அந்த நேரத்திலையும் சொல்கிறோம், தொடர்ந்து நாங்கள் வந்து வற்புறுத்துகிறோம். அதை திரும்ப இப்பயும் நான் வந்து வற்புறுத்துறேன்.
தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் தொடர்ச்சியா பிரச்சாரம் பண்ணும்போது அதிமுக விமர்சிக்கிறாரு, பாஜகவும் திமுக விமர்சிக்கிறாரு. இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அதிமுகவும் பாஜகவும் முழுமையா விஜய்க்கு ஆதரவா பேசுறதையும் வழக்கு தொடுக்கிற வரையும் போறதையும் எப்படி பாக்குறீங்க? இல்லை இந்த பிரச்சனையை, இந்த கரூர் சம்பவத்தை பயன்படுத்தி விஜயை தங்களுடைய அணிக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பாக அதிமுக பிஜேபி என்பது நினைக்கிறது. அந்த வகையில் அவருக்கு ஒரு கடுமையான நிர்பந்தத்தை அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இவர் சார்பாக அவர்கள் வழக்கை போடுகிறார்கள். அதனால ஒரு அணி அவர் இந்த வாய்ப்பை, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எப்படியாவது தங்களுடைய அணியை பலப்படுத்த முடியுமா என்கிற நோக்கத்தோடு தான் இந்த பணிகள் முழுவதும். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், பிஜேபி அதிமுக தவிக 3 சேர்ந்து தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே. அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு. அதெல்லாம் சமீபத்தில் ஒன்று சொல்ல, அதெல்லாம் சொல்லி ரொம்ப வருஷம் கழிச்சு, சில மாதங்களுக்கு முன்னாடி சொன்னது அப்பயே பதில் சொன்னா அதோட முடிஞ்சு போச்சு. இப்போ அவர் சமீப காலத்தில் அவர் எங்களை டச் பண்ணவே இல்லை. இல்ல அந்த கட்சியை சொன்னா அந்த தலைவர்கிட்ட கேளுங்க சார். சிபிஎம் பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே ஒரு முறை சொன்னாரு, கடுமையா எங்களுடைய ரியாக்ஷன்ஸ் நாங்க இது பண்ணோம். அதுக்கப்புறம் அவர் எங்களை டச் பண்ணவே இல்லை இன்றைக்கு வரைக்கும். அப்பீல் போகணும்னு சொல்லியிருக்கோம். இப்ப நவாஸ் எப்படி போய் போன பிரச்சனைனாலதான் திருப்பரங்குன்ற பிரச்சனையே வெளியே வருது. இப்ப நீங்க ஏற்படுதல் தீர்ப்பு ஏற்படுதல் சொல்றீங்க. இதே மாதிரி இந்து கோயில்கள் எல்லாம் இப்ப ரோட்ல தர்கா இருக்கு, மசூதி இருக்கு, அதெல்லாம் எடுக்கிறது, கோயிலை இடிக்கிறதுக்கு பண்றதுக்கான எல்லாமே தமிழக அரசு எதுவுமே தடை விதிக்கிறது இல்லை. திருப்பரங்குன்றத்தை மட்டும் நீங்க ஏற்படுதல் சொல்றீங்க. இந்த பிரச்சனை காரணமே நவாஸ் கனி இப்ப பிரச்சனை வருது. இல்லை இல்லை இல்லை, அதை நாங்கள் ஏற்றுக்கல. நவாஸ் கனி ஒரு எம்பி என்கிற முறையில் அங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு ஊர் பூரா பேசிகிட்டு இருக்கக்கூடிய நிலையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்காக அவங்க சென்றது என்பது ஒரு குற்றம் அல்ல. அது நீங்கள் சொல்கிறீங்க, அது நீங்கள் சொல்லுங்கள், மற்றவங்க சொல்லிட்டோம். நாங்கள் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி. அங்கே ஒரு சம்பவம் என்பது நடைபெற்று தமிழ்நாடே விவாதித்துக் கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனையில் என்ன நடந்தது என்பதை அறிந்து கொள்வதற்காக செல்வது குற்றம்னு சொல்ல முடியாது. பாயிண்ட் நம்பர் 1. 2வது, இந்த இதில் பொறுத்த வரைக்கும் தர்கா அங்கே இருப்பதை நீதிமன்றம் கேள்வி எழுப்பலை. இப்போ இந்த தீர்ப்பில் உட்பட தர்கா இருக்கிறத கேள்வி எழுப்பலை. அதில் ஒரே ஒரு இதுனா ரம்ஜான், பக்ரீத், இந்த 2க்கு அவங்க அந்த இது பயன்படுத்தலான்ற மாதிரி சொல்லியிருக்கிறது ஏற்புடையதல்ல. ஏன்னா அவங்க காலங்காலமாக ஒவ்வொருத்தரும் நேர்த்தி கடன் செலுத்துவது என்கிற முறையில் அன்றாடம் போயிட்டு இருக்காங்க. இப்போ குறிப்பிட்ட பண்டிகைக்கு மட்டும்தான் போகணும்னு சொல்றது எப்படி ஏற்க முடியும்? அதனால ஒரு பழக்க வழக்கம், ஒரு நடைமுறைன்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அதை அங்கீகரித்து அதை எப்படி ரெகுலரைஸ் பண்ணுறது, முறைப்படுத்துறது என்று தான் நீதிமன்றம் பார்க்கணுமே தவிர முற்றிலும் தடை விதிப்பது என்பது அது தேவையற்ற ஒரு பதட்டத்தை சம்பந்தப்பட்ட மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தும். ஆகவே தான் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், மேல்முறையீடுக்கு போங்கன்னு தான் சொல்கிறோம். இந்த 3 நீதிபதிகளும் 3 விதமான தீர்ப்பு இருக்கு. இந்த 3 நீதிபதிகளும் 3 விதமான தீர்ப்பு திருப்பரங்குன்றம் சிக்கந்தரமலையை பற்றி சொல்லியிருக்காங்க சார். ஸோ அதனால தான் நாங்கள் மேல்முறையீடுக்கு போகணும்னு சொல்லிடுறோம். ஓகே. அதிமுக பிஜேபி இவங்கெல்லாம் கூட்டணி சம்பவத்தை பயன்படுத்தி கூட்டணி போறதா நீங்க சொல்றீங்களா? அது மாதிரி இந்தியா கூட்டணி பயம் வந்துருச்சா? வேலை சேர்ந்தாலும் பிரச்சனை நீங்க தான் 10 கட்சி வேலை வச்சிருக்கீங்க. இந்த பயத்தோட வெளிப்பாடு தான் இந்த மாதிரி பேசுறாங்க. இல்ல நான் சொல்ல வர்றது அப்படி இல்லை. நான் சொல்ல வர்றது பாரதிய ஜனதா கட்சி கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி என்று அவர் ஏற்கனவே நடிகர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இத்தகைய சூழ்நிலையில் இன்றைக்கு கரூர் சம்பவத்தை பயன்படுத்தி பிஜேபி அணிக்குள் கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். நடந்திருக்கிற சம்பவங்கள், நீதிமன்றத்தில் வழக்கு போடுவது, நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாத்தையும் பார்த்தா உடனடியாக, அதாவது 100கணக்கான பேர் கும்பமேளாவில் செத்து போனான். அங்கே எதுவும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு குழுவையெல்லாம், விசாரணை குழுவெல்லாம் ஒன்று அனுப்பலை. இங்கே 2வது நாள் ஒரு பெரிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவை பாரதிய ஜனதா கட்சி அனுப்புது. தமிழ்நாடு அரசு காவல்துறையினுடைய லேக்கிங் தான் இந்த சம்பவத்துக்கு காரணம்னு அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றார். அதையே அந்த எம்பிக்கள் குழு சொல்லுது. அதையே உச்சநீதிமன்றத்தில் மனுவாக மாற்றுறாங்க. இது எல்லாத்தையும் பார்க்கிற போது இதை பயன்படுத்தி எப்படியாவது விஜயை தங்களுடைய அணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அது வெளிப்படையாக தெரிகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து.
இல்ல இல்ல இதோட சாதம் அதிகம். சிஎம் வந்து இதுல போகல. இதுக்கு மட்டும் எதுக்காக வரணுங்கிறது ஒண்ணு கரூர், அடுத்து வந்து 26 எலெக்ஷன். ரெண்டுக்காக சிஎம் வந்து சீக்கிரமா வந்தாரு. இல்ல இல்ல தோழர், எல்லாருமே எல்லா அரசியல் கட்சியுமே ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, அடுத்தாவும் ஒரு பக்கம் வெளித்தோட்டம் வந்தா உள்கடி வேற ஒன்று விஷயத்தை வச்சுதான் எல்லாமே செயல்படுறாங்க. ரெண்டாவது கள்ளச்சாராயம் குடித்து செத்ததையும் ஒரு அரசியல் கட்சியினுடைய பொது நிகழ்ச்சிகளை நெரிசல் ஏற்பட்டு குழந்தைகள் பெண்கள் இந்த மாதிரி இறந்ததையும் முதல்ல சமப்படுத்துறதே என்னால் புரிஞ்சுக்க முடியல. நீங்க எப்படி சமப்படுத்துறீங்கன்னு எனக்கு புரியல. அது வந்து அரசியல் இல்ல, அது வந்து அரசியல் இல்ல இல்ல இழப்பீட விடுங்க சார். இரண்டு கிடையாது ரெண்டு ஏங்க இழப்பீட்டோட ஏன் அதை ஒப்பிடுறீங்க? பொதுவாக உங்களுக்கு தெரியுமா, நீங்க இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளுடைய பொதுக்கூட்டத்தில் போய் அரசியல் கட்சியுடைய மாநாடுகளுக்கு சென்றவர்களுக்கு இழப்பீடு வழங்குற பழக்கமே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? அது தமிழ்நாடு அரசாங்கம் அப்படி கொடுக்குற ஏற்பாடே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதான் ஏன்னா ஒரு பெரிய இல்ல ஒரு 41 பேர்ன்றது தமிழ்நாடே அதை பற்றி உணர்ச்சி பூர்வமாக ஒரு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நிறைய குழந்தைகள் பெண்கள் என்கிற நிலையில தவிர்க்க முடியாம அதை கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அந்த மாதிரி பழக்கமே கிடையாது. ஏன்னா அரசியல் கட்சி கூட்டத்துக்கு நீங்க விரும்பி போறது அது ஒரு விபத்தோ மட்டும்தான் கிடையாது. நீங்க விரும்பி போறீங்க, அதனால ஏற்பட்டிருக்கிற விளைவுனா அந்த கட்சி தான். எங்க கட்சி நிகழ்ச்சிக்கு வந்து ஒருத்தருக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா நாங்க தான் கொடுக்குறோம். தமிழ்நாடு அரசாங்கம் எழுப்பிட்டு கூட நாங்க என்னையும் கேட்டது கிடையாது, நாங்க தான் கொடுக்குறோம். அதான் இது ஒரு பெரிய துயர சம்பவம் சார். கொடுத்தது தப்புன்னு சொல்றீங்களாப்ப? போனது தப்புன்னு சொல்றீங்களா? இல்ல போனது தப்புன்னு சொல்றீங்களா? அதாவது சரி, கள்ளக்குறிச்சியில நடந்த சம்பவத்தின் போது சிஎம் வந்து சிஎம் போல டெப்டி சிஎம் போல யாருமே போல. அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து கரூருக்கு வந்து சிஎம் மினிஸ்டர்ஸ்லாம் போறாங்க அப்படிங்கும் போது 26 எலெக்ஷன் மனதில் வைத்துக் கொண்டுதான் இது போன்ற செயல்ல வந்து திமுக ஈடுபடுது. 26 எலெக்ஷன்ல நான் முதலமைச்சர் போயிருப்பாருங்க, அதான் என்னுடைய கருத்து. அப்படின்னா அப்படி இரவோடு இரவு அவர் வரணும்னு அவசியம் கிடையாது. மறுநாள் மறுநாள் வந்தா கூட ஏன் வந்தீங்கன்னு நீங்க கேட்குற பிரச்சனை என்பது இல்லை. அது ஒரு எல்லோருடைய மனதையும் உலுக்கிய ஒரு சம்பவமா இருந்ததுனால ஒரு இரவோடு இரவு வந்தார். இரவோடு இரவு போனதை அப்ரிசியேட் பண்றதுக்கு பதிலா ஏன் போனார் அப்படின்னு கேள்வி கேட்கறதே முதல்ல என்னால் புரிஞ்சுக்க முடியல. அது ஒரு அரசியல் உள்நோக்கத்தோட கேட்குற மாதிரி தான் இருக்குது. அப்படிதானே கேட்குறீங்க? அது நீங்க சொல்றீங்க சார், அவங்க சொல்றது அப்படி இல்லை. அது அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்க பாயிண்ட் வந்து தொடர் இல்ல கள்ளக்குறிச்சி சம்பவம் அது ஒரே நாள்ல அவ்வளவு மரணங்களே ஏற்படல. முதல்ல அதை புரிஞ்சுங்க. கள்ளக்குறிச்சியினுடைய மரணம் என்பது ஒரே நாளில் அதெல்லாம் அந்த நேரத்துல பேசியாச்சு சார். அதெல்லாம் அந்த நேரத்திலே பேசியாச்சு. அந்த மரணத்துக்காக விசாரணை வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் நடத்துனது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் கள்ளக்குறிச்சியில. வேற யாரும் ஆர்ப்பாட்டம் கூட நடத்தல, நாங்க தான் நடத்தணும். யாரு கண்டிச்சு போராட்டம் நடத்துறோமோ எங்கள்கிட்டயே திரும்ப கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எங்களுக்கு என்ன பயம் இருக்கு? அவங்க சேர்ந்து வந்தாலும் தனித்தனியா வந்தாலும் எங்களுக்கு என்ன பயம் இருக்கு? தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சகஜமான ஒன்று சார். அதனால என்னத்துக்கு அதுல என்ன பயம் என்ன இருக்குன்ற இல்ல சவால் நிறைந்ததுன்னு சொல்ல முடியாது. அவங்க எல்லாரும் சேர்ந்தா கூட இவங்க வந்து ஒரு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றிருக்காங்க. ஒரு வலுவான அணி என்பது ஒரு தொடர்ச்சியாகவும் ஒரு வலுவான அணியாகவும் திமுக தலைமையிலான அணி என்பது இருந்து கொண்டிருக்கு. அதனால அதை அப்படி ஒரு தனித்தனியா இருக்கிறவங்க ஒன்னாக சேருகிற போது ஒரு பலம் வாய்ந்த அணியாக அது இருக்கும், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அதை மீறி இந்த அணி என்பது மகத்தான வெற்றியை பெறுவதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கு. ஏற்கனவே வைகோலாம் வெளியில இருக்கும்போது திமுக பேசுறது யாருமே பேச முடியாத அளவுக்கு எல்லாம் பேசினாங்க. ஒரு இலங்கை இடப்படைகள் நிறைய பேசினாங்க. இப்ப எப்படி அவங்க ஒன்னா இருக்காங்க? சரி இல்ல கேக்குறேன், அவங்க பேசினாங்க. இப்ப எப்படி
ஏற்கனவே திமுக பத்தி விமர்சனம் செய்ததுனால இப்ப கூட்டணி இருக்க எல்லாருமே இல்ல அவ்வப்போது வரக்கூடிய அரசியல் சூழ்நிலை ஒட்டி ஒவ்வொரு இஷ்யூஸ்ல மாறுபட்ட இப்ப நான் கூட இப்ப இந்த கூட தான் பல மாறுபட்ட எங்களுடைய நிலைப்பாட்டை நான் தெரிவிக்கிறேன். அந்த மாதிரி இஷ்யூ பேஸ்டு மாறுபட்ட நிலைப்பாடுகள் தெரிவிப்பது என்பது காலங்காலமா இருந்திருக்கிற ஒரு விஷயம். இப்ப நாங்க கிடையாது அப்படி சொல்ல நான் அப்படி நான் சொல்லியே. சிபிஎம் என்னைக்கும் அந்த மாதிரி சொல்லாது. நிரந்தர நண்பன் இல்லை அந்த மாதிரிலாம் வந்து 19 பேசுகிற ஆள் கிடையாது. நான் அந்த மாதிரி சொல்ல விரும்பலை. எங்களுக்கு உடன்பாடான விஷயங்கள்ல நாங்கள் ஆதரிக்கிறோம், மாறுபாடான விஷயங்களே எங்களுடைய எதிர்ப்பு கருத்துக்களை தெரிவிக்கிறோம். அதுதான் சிபிஎம்னுடைய நிலைப்பாடு. அது இப்போ நாங்கள் தோழமையாக இருக்கும்போதே தானே தெரிவிக்கிறேன். அதே அது மற்றவங்க அப்படி இஷ்யூ பேஸ்டு பல கருத்துக்களை தெரிவிச்சிருக்கலாம். இப்போ ஒரு பொது நோக்கத்துக்காக ஒன்று சேருவது என்பது இயல்பான ஒன்று. இதே நம்ம வந்து 5 மாசம் எலெக்ஷன் நடந்தது. ஏற்கனவே வந்து திமுக வாக்குறுதிகள் நிறைவேற்றினால்தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. அதுல வந்து ஸ்டாண்டா இருக்கோமா? நிச்சயமாக இப்ப சமீபத்தில் அவங்க திரு தங்கம் தென்னரசு அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு புள்ளிவிவரத்தை வெளியிட்டார். 364 வாக்குறுதிகள் நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம், மீதிய மிச்ச வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு பிளானிங் என்பது இருக்கின்ற முறையில் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லியிருந்தாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது என்பதுதான் திமுக அணி மீண்டும் மகத்தான வெற்றி பெறுவதற்கான அடிப்படையாக இருக்கும். ஆகவே குறிப்பாக இப்போ போக்குவரத்து தொழிலாளர்களுடைய போராட்டம் கிட்டத்தட்ட 55 நாளாக நடந்துட்டு இருக்கு. ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான ஓய்வு கால பலன்கள் வழங்க வேண்டும் என்கிற ஒரு நியாயமான கோரிக்கை வைத்து போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி திரு கக்கன் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் சம்பந்தமான குழு ஒரு இடைக்கால அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அது ஒரு கடுமையான அதிருப்தியை அரசு ஊழியர் ஆசிரியர் மத்தியில் ஏற்படுத்தியிருக்காங்க. ஏன்னா அந்த குழு வந்து செப்டம்பர் இறுதிக்குள் அறிக்கையை வழங்கும், அதன் மீது முடிவெடுப்போம் என்பதுதான் ஏற்கனவே சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தது. அதற்கு மாறாக ஒரு இடைக்கால அறிக்கை என்கிற முறையில் வந்திருப்பது என்பது ஒரு காலம் கடத்துகிற தந்திரம் என்கிற முறையில் அவர்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தி இருக்கு. இவற்றையெல்லாம் சரி செய்தால்தான் 26 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணி ஒரு உறுதியான வெற்றியை பெறுவதற்கு அடிப்படையாக இருக்கும். அந்த வகையில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அது திரும்ப திரும்ப நான் வற்புறுத்திட்டு இருக்கேன். அதுல எல்லாம் ஒன்றும் மாறுபட்ட கருத்தே கிடையாது தோழர்களே. இல்ல அதாவது இல்ல அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு ஏன் நம்ம எடுக்கணும்? எங்களுக்கு வந்து பொது எதிரி பிஜேபி, அதை எதிர்ப்பதில் உறுதியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய அணி என்பது இருக்கிறது. அதனால ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கு ஒரு அணி சேர்க்கையில் இருக்கிற போது இந்த மாதிரி நடுவில் சில கோரிக்கைகள் நிறைவேறவில்லை என்பதற்காக மாறுபட்ட நிலைப்பாடு எடுக்க முடியுமா? அப்போனா பொது எதிரிக்கு நாங்கள் வந்து உதவி பண்ணுறதா தானே அர்த்தமாகும். ரைட், ஓகே. அதுல ஒன்றும் நான் குறை சொல்லலையே. நான் சொல்றது கொள்கை எதிரின்னு சொன்ன ஒரு ஆளோட சேர முடியுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. விஜய் கிட்ட பதில் கேட்டு சொல்லுங்க. ஓகே, அதான் திரு எடப்பாடி அவர்கள் தான் ஆசை வெட்க மரியாதைன்றது மாதிரி அந்த அவருடைய கட்சி கூட்டத்தில் இவங்க கட்சி கொடியை பிடிச்சிக்கிட்டுலாம் இருக்காங்க. அதெல்லாம் வந்து டிடிவி தினகரன் அவர்கள் அம்பலப்படுத்தியிருக்காரு. அதிமுக காரவங்க தான் கட்சி கொடிய தாவேக்கா கொடியை பிடிச்சாங்கன்னு அவர் அமலப்படுத்தியிருக்காரு. திரு செல்லூர் ராஜா அவர்கள் எங்க கட்சி கொடியை எங்கால் பிடிக்க மாட்டான், இன்னொரு கட்சி கொடியை எங்க பிடிக்க போறான்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல திரு எடப்பாடி அவர்கள் தான் இருக்காங்க. அதான் திரு எடப்பாடி அவர்கள் தான் இருக்காங்க. பட் இந்த அளவுக்கு அந்த கொடி பிடிக்கப்பட்டது என்பது உண்மை. ஏன்னா நம்ம வீடியோ பூரா பார்க்குறோம். யார் பிடிச்சாங்கன்றதுல தான் டிஸ்பியூட்டை தவிர கொடி பிடிக்கப்பட்டது என்பது உண்மை. ஆனால் இது சம்பந்தமாக பதிலளிக்க வேண்டிய திரு விஜய் அவர்கள் தான் இந்த அதிமுக கூட்டணியோடு பிஜேபி கூட்டணியோடு போராடா இல்லையா என்பதற்கு அவர் தான் பதில் சொல்லணும். அவர் தரப்புலேருந்து வராமல் இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால ஆசை வெட்க முடியாதுன்ற மாதிரி திரு எடப்பாடி அவர்கள் இந்த மாதிரி தானாக எப்படியாவது அதிகாரத்துக்கு வந்துவிட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவர் இந்த பிரச்சாரத்தை பண்ற மாதிரி தான் தெரியுது. சொல்லுங்க.
இதுக்கு வந்து 100 தடவை பதில் சொல்லிட்டேன், 100 தடவை சொல்லிட்டேன் இந்த 5-6 மாதத்துல. எல்லா இல்ல திமுக அணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே கூடுதல் தொகுதியில் போட்டியிடுவோம், கூடுதல் தொகுதி வேண்டும் என்பதுதான் வற்புறுத்துறாங்க எல்லாருமே. அது யாராவது குறைச்சிக்கிறோம்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? அப்புறம் சிபிஎம் மட்டும் எப்படி குறைச்சிக்க முடியும்? எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எதுவுமே இன்றைய தேதி வரை அப்படி ஒரு அணியில வந்து ஒரு விரிசல் அப்படின்ற மாதிரியானதுக்கான கடுகளவு வாய்ப்பு கூட கிடையாது என்பதுதான் இன்றைய தேதி வரைக்கும். இல்லை, அது தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு பிறகு பார்க்க வேண்டிய விஷயம் சார். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதிகாரத்தில் பங்கோ ஆட்சியில் பங்கோ கிடையாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தங்களுடைய கொள்கை அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய தலைமையிலான ஆட்சியில் மட்டும்தான் நாங்கள் பங்கேற்போம் தவிர வேற ஒரு கட்சியினுடைய தலைமையில் நடக்கக்கூடிய ஆட்சியில் நாங்கள் ஒரு கூட்டணியில்ன்றது கிடையாதுன்றதை நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கோம். அவர்கள் அந்த கோரிக்கையை கேட்டிருக்காங்க. அது சம்பந்தமாக அது தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு வேளை அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டால் அது என்னன்னு வரும். இல்லைன்னா தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிற போது இன்னொருத்தர் வந்து இணைச்சிக்கிற பிரச்சனை என்ன இருக்கு? இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அப்படி வரலாறு கிடையாது. ஓகே.